தண்ணி ஆஃப் பண்ணிட்டா குளிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டாங்களா? லூசு. என் துணியெல்லாம் எங்க? ஹிட்லர், என்ன ட்ரெஸ் தேடுறீங்களா? என் துணியெல்லாம் எங்க? அங்க இருக்காதே. ஏய், இங்க மென்டல் இருக்கு. மூஞ்சிய டெரரா வச்சுக்கோ. என் துணியில வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? வாஷிங்க்கு போட போறோம். எதுக்கு வாஷிங்? இல்லாம அழுக்கு இல்லாம நல்லதானே இருக்கு. ஓ, இளவரசி அழுக்காக இல்லையாமே, அழுக்காக்கி விடலாமா? ஜம் பம் பம் பரம் பம் 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 பேரின்பம். பைத்தியம். இதையும் போடு. ஐயோ, அந்த சட்டை வேணாம். ஐயோ, நிறுத்து. மிதிக்காத. ஏய், லூஸ் ஆயிட்டே நீ. ஏமா இவ கூட சேர்ந்து நீயும் லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? சொல்லு. ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கிட்டாதான் நாங்க ட்ரெஸ் தருவோம். ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்க முடியாது. ஏஜே, நீ எப்படி ஆபீஸ்க்கு போவ? ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணுவ? பரவாயில்ல, இந்த அழுக்கு துணியை நான் போட்டுக்கிறேன். ஆனா அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வர மாட்டேன். ஐயோ, கொடுக்காத. ஒரு சட்டை கூட கொடுக்காத. ராட்சசி. என்ன ஜெயமா இது? மாசம் ஆரம்பிச்சு எப்படி ஃபியூஸ் போயிட்டோம்? அதனால மனச தளர விட்டுறாத. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அப்போ நெக்ஸ்ட் ஆக்ஷன் பிளாக் 3. 3 இது 3. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கண்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. அரே பேட்டா, நிம்மல் இப்படி அழுக்கான சட்டை போட்டுக்கிட்டு கையில தட்டோடு இப்படி உட்கார்ந்து சாப்பிடும் போது அப்படியே அழகா பிச்சைக்கார மாதிரியே இருக்கு. போய் தொலைங்க. அம்மா, அம்மா, சட்னியாவது போட்டுக்கிறேன்மா. ஏமா? நான் சட்னியை போட்டுக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நான் எப்படி சாப்பிடுறது? சாரி அஜய், உனக்கு டிஃபன் செய்யல. ஏன்? நீங்க ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கோங்க, பிரியாணி செஞ்சு போடுறோம். பரவாயில்ல, நான் இட்லி அப்படியே சாப்பிடுறேன். அதான் சாப்பிடுறதும் இல்லல. ஒண்ணு எனக்கு கொடு. மனசாட்சியே இல்ல உங்களுக்கு? நான் எங்க போறேன் தெரியுமா? ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறேன். அங்க போய் நல்லா சாப்பிடுவேன் பிரேக்ஃபாஸ்ட். உங்க இத்து போன பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு தேவையில்லை. நீங்களே சாப்பிடு. ஐயோ, இப்பவும் போச்சு. ஆமா, ரெஸ்டாரண்ட் போறத மறந்துட்டோம்ல. அப்போ நெக்ஸ்ட் ஆக்ஷன் நம்பர் 4, மிரட்டல். ரெண்டு பேருக்கும் பேது போடுங்க, வயிற்று வலி வரும்.
क्या बेटा कार स्टार्ट नहीं कर दी ஐயோ வேணும்னா டொயோட்டா கம்பெனி ஓனருக்கு ஃபோன் பண்ணி சர்வீஸ்க்கு வர சொல்லலாமா? அவரு ஜப்பான்ல இருக்காரு. ஜப்பானுக்கு ஃபோன் பண்றதை விட பக்கத்துல இருக்கிற நாங்க நினைச்சா முடியும். ஆனா அதுக்கு நீ ஒண்ணு பண்ணணும். மருதாளி ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கணும் அதானே? ஐயோ என் பையன் எவ்வளவு புத்திசாலி, கப்புன்னு பிடிச்சிட்டான். ஏஜே 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 எப்படிப்பா போவ? நான் நடந்து கூட இல்ல தவழ்ந்து கூட நான் ஆபீஸ்க்கு போயிடுவேன். ஆனா நான் மருதாளி ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன். இறங்கி அடிக்க வேண்டியதா? அச்சோ என் பையனை அடிக்க போறியா? வயலன்ஸா? அதிரடி வழி இல்ல, அஹிம்சை வழி. போராடுவோம். ஓ சாயந்தரம் வரைக்கும் போராடுவோம். சாயந்தரம் வரைக்கும் இல்ல, இறுதி வரைக்கும் போராடுவோம். சரி போராடுவோம். இறுதி வரைக்கும் போராடுவோம். சார் என்ன ஏன் பதறீங்க? என்னாச்சு? வெளிய வெளியில வெளியில கூட்டமா? ஆமா சார், ஒரே கூட்டமா வந்திருக்காங்க சார். சரி, ரெஸ்டாரண்ட்டுக்கு கஸ்டமர் கூட்டமா வந்தா சந்தோஷம் தானே, அதுக்கு ஏன் பதறீங்க? இது கஸ்டமர் கூட்டம் இல்ல சார். இன்னும் யாருங்க? உங்க அம்மாவும் உங்க வைஃபும் வந்திருக்காங்க சார். வாட்? என்னாச்சு உங்களுக்கு? சார் நீங்களே வந்து பாருங்க சார். வாங்க. போராடுவோம். இறுதி வரை போராடுவோம். ஹிட்லரின் ஆதிக்கம் ஒழிக. அனுமதி கிடைக்கும் வரை உண்ணாவிரதம். ஏஜே அராஜகம் ஒழிக. இறுதி வரை போராடுவோம். இறுதி வரை போராடுவோம். ஜெயமா திருப்பி பிடிங்க. போராடுவோம். ஐயோ ஜெயமா, ஏஜே ஆதிக்கம் ஒழிக. மானு போது ஏந்திரிங்க. போராட்டத்தை ஒடுக்க நினைக்கும் சர்வாதிகாரி ஒழிக. ஏய் இவங்களை தூக்குங்க, அவளை தூக்கி வெளியே போடுங்க. பின்னால போ. பக்கத்துல வராத. உங்களே தொட்ட இந்த பாரு, நான் பாக்குறதுக்கு தான் இப்படி இருக்கேன். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்ன பேரு ஜெயமா? சும்மா மிரட்டத்துக்காக சொன்னேன், அப்படியே விட்டுரு. ஓகே. என் மேல கை வச்சிருவியா? என்னப்பா நீ இப்படி பெத்த அம்மாவையும் கட்டின பொண்டாட்டியையும் தெருவுல இறங்கி போராடுற அளவுக்கு வச்சிருக்கியப்பா. அந்த 2 பேரையும் கொஞ்சம் பாருங்க. பார்த்தா பாவமா இல்ல? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாம்ல. சார் எல்லாரும் பாக்குறாங்க சார். கஸ்டமர்லாம் வர நேரம். இதை யாராவது மொபைல்ல ஷூட் பண்ணி சோஷியல் மீடியால போட்டுட்டாங்கன்னா ரெஸ்டாரண்ட் பேரு கெட்டுரும் சார். அப்படி ஒண்ணு இருக்கோ? கர்மம். என்ன வேணும் உனக்கு? அன்பா கேட்டாதான் சொல்லுவேன். அம்மா, தாய், ஜெகன்மாதா, ராஜமாதா, உனக்கு என்னம்மா வேணும்? எனக்கு நீ ஃபங்க்ஷனுக்கு வரணும். தாலி பிரிச்சு கட்டுற ஃபங்க்ஷனுக்கு நீங்க ஒத்துக்கணும். பிரவலி தாலியை நீங்க கொடுக்கணும். ஏய் கேக்கறி உன்ன. பப்ளிக். கர்மம். இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாளைக்கு முடிவை சொல்றேன். ஒரு நாளா? வாக்கு மாற மாட்டியே? விடுங்க ஜெயமா, இவர் சொன்னதெல்லாம் போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஒத்துக்கலனா Facebook ட்விட்டர்னு செதற அடிச்சிருவோம். அடியே அத பாருடி. அது வடடி வட. ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அட்ரஸ் அக்க. இந்த ஆளுங்களை நீ எப்படி செட் பண்ண? இவங்கெல்லாம் என் வாட்ஸ்அப்
வாட்ஸ்அப் குரூப் இவங்களுக்கெல்லாம் பிரியாணி வாங்கி கொடுத்ததுல நிறைய செலவாயிடுச்சு பேட்டா. நாளைக்கு நீ தேர்தல நின்னால நிப்ப, உங்ககிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். வெற்றி வெற்றி வெற்றி. உண்ணாவிரதம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஒத்துழைத்த மக்களுக்கு நன்றி நன்றி நன்றி. சோத்து முட்டுக்கு ரதவர் பக்கத்துல படை வச்சுக்கிட்டு உண்ணாவிரதமா? உண்ணாவிரதம் இருக்கிற மூஞ்ச பாரு. அப்பா என்ன இன்னும் காணோம்? தெரியல. வரட்டும் அவனை நம்ம விடக்கூடாது இன்னைக்கு. ஸ்டாப். இப்ப எது குறுக்க நின்னு வழியை மறிச்சிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு பதில் வேணும். என்ன பதில்? மருத்தாளி ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கிறியா இல்லையா பேட்டா? போலோ. ஆ, அதான் காலையில வரைக்கும் டைம் இருக்குல்ல, நாளைக்கு சொல்றேன் நானு. நாளைக்கு சொல்றது இப்ப சொன்ன என்ன? இப்போ சொல்றது காலையில சொன்னா உனக்கு என்ன? நீ எப்ப வேணாலும் சொல்லலாம், ஆனா பதில் எங்களுக்கு சாதகமா இருக்கணும். அதெல்லாம் முடியாது. நாளைக்கு காலையில நான் யோசிச்சு சொல்லுவேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்போ நான் என் ரூமுக்கு போலாமா இல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் படுத்து தூங்குவா? என்ன இப்படி சொல்றான்? போட்டும் விடு. யூ மே கோ. சொந்த வீட்லயே அகதி மாதிரி வாழ வேண்டியிருக்கு. ஏஜே ஒண்ணும் இல்ல, கூப்பிட்டு பார்த்தேன். போயிட்டான். ஆ, விடியறதுக்கு இன்னும் 10 மணி நேரம் இருக்கே. கியா கரோம்? நம்ம போய் தூங்குவோம் வாங்க. ஆமா, நான் மாட்டேன். தூங்குனா கெட்ட கனவா வருது. அப்போ என்னதான் பண்ணலாம்? இது ஒரு நல்ல கேள்வி, யோசிப்போம். ஏய், ஐடியா வந்துச்சா? முகத்தை சீரியஸா வச்சு யோசனை பண்ணு. சீரியஸா ஐடியா கிடைக்கும். ஆ, ஓகே ஓகே ஓகே. ஏன் பயமுறுத்துறீங்க? இங்க என்ன பண்றீங்க நீங்க? வெயிட் பண்றோம். எதுக்கு? பதிலுக்கு. இதான் நாளைக்கு காலையில சொல்றேன்னு சொன்னேன்ல. அது வரைக்கும் நாங்க இங்கே காத்திருக்கோம். இங்கே காத்துட்டு இருப்பீங்களா? இப்போ மணி 1 தான் ஆகுது. ஒன்னே காலோ. வி வாண்ட் ரிசல்ட் பேட்டா. ஓ, எஸ், வி வாண்ட் ரிசல்ட். இங்கே உட்கார்ந்து என்ன ஆந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தா எனக்கு எப்படி தூக்கம் வரும்? நீங்க உங்க பாட்டுக்கு தூங்குங்க, நாங்க எங்க பாட்டுக்கு காத்துட்டு இருக்கோம். என்ன ஜெயமா? முதல்ல வெளியே போங்க போங்க. நாங்க ஏதாவது உன்னை டிஸ்டர்ப் பண்ணோமா? நீ தூங்கு பேட்டா. ஓ, ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? இது கொடுமை இல்ல, இது எங்களோட கடமை. இல்ல ஜெயமா? ஆமா, எங்களோட கடமை. நீ படுத்துக்கு 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 படுத்துக்கோ 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 படுத்துக்கோ. நல்லா தூங்கு. போங்க போங்க ரெண்டு பேரும். என்ன பண்றீங்க? மனுஷன் நிம்மதியா கூட தூங்க விட மாட்டீங்களா? நம்ம ட்ரெயின்ல போகும்போது 1000 பேர் இருப்பாங்க, ஆனா நடுவுல நாம கொரட்டை விட்டு தூங்குறது இல்லையா? உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? நீ தூங்கணும், அவ்வளவுதானே? நான் விசிறி விடுறேன், நீ தூங்கு. படுத்துக்கு 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 படுத்துக்கங்க படுத்துக்கங்க. தூங்குடா கண்ணா. நல்ல பையனை படுத்துக்கு தாச்சுக்கோ தாச்சுக்கோ தாச்சுக்கோ. நல்ல பையன், குழந்தை மாதிரி சமத்தா தூங்கிடுவான். ஹாசினி, நல்லதா ஒரு தாலாட்டு பாட்டு பாடுமா? தாலாட்டு தானே, பாடிடுவோம். தாலாட்டா?
சூப்பரா ஆடுறால. ஐயோ Stop it, stop it. ஏன் நல்லா தானே போயிட்டு இருக்கு. இந்த சாவுக்குத்து பாக்குறதுக்கு தான் என்ன இப்போ எழுப்பினியா? சாவ கூத்தா? இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? அந்த பர்தாலி ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கணும் அதானே? ஆமா, ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கணும். சரி ஒத்துக்கிறேன். வந்து தாலி கட்ட போதுமா? தயவு செஞ்சு கிளம்புங்க. வெற்றி, போராட்டம் வெற்றி. கும்தலக்கடி கும்மாவா ஜெய மகாசனா சும்மாவா? கும்தலக்கடி கும்மாவா ஜெயம்மாவும் ஹாசினா சும்மாவா? போங்க போங்க. வாங்க ஜெய தயவு செஞ்சு மாமா. போங்க. படுத்துக்கப்பா, நீங்க படுத்துக்கோங்க. தூங்க. கும்தலக்கடி கும்மாவா ஜெய மகாசனா சும்மாவா? கும்தலக்கடி கும்மாவா ஜெய மகாசனா சும்மாவா? tired ஆயிட்டே, ஒரு coffee குடிக்கலாம் வா. நான் இப்படி போயிட்டு இப்படி வந்துடுறேன். ஒரு சின்ன வேலை. சின்ன வேலையா? ஹாசினா சும்மாவா? கும்தலக்கடி கும்மாவா ஹாசினா சும்மாவா? என்னவா இருக்கும்? கும்தலக்கடி கும்மாவா? கும்தலக்கடி கும்மாவா கும். நீ தூங்கிட்டு இருக்கியா? ரிப்பீட் பண்ணிடு. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். அஜிச்சக்கு ஏய் நிறுத்து. எவாவா? என்ன ஆட்டம் அதிகமா இருக்கு? சந்தோஷம் அதிகமா இருக்கு, அதான் ஆட்டமும் அதிகமா இருக்கு. மருதாளி ஃபங்க்ஷனுக்கு ஏஜே ஒத்துக்கிட்டானே. இப்ப என்ன பண்ணுவீங்க? ஜமாலக்கடி இப்ப என்ன பண்ணுவீங்க? ஐயோ ரொம்ப நன்றி. என்ன லூஸ் ஆயிட்டுன்னு பாக்குறியா? இல்ல, சந்தோஷத்துல பண்றேன். ஆனா அப்ப கூட பாரு, மிரட்டினாதான் நீ ஏதாவது செய்யற. தப்பு இல்ல, இருந்தாலும் நான் செஞ்சதும் தப்புதான். எங்க இருக்க வேண்டிய ஒன்ன இங்க கொண்டு வந்து வச்சுட்டேன். இந்த தூசியில எப்படி நீ தும்மாம இருந்த? ஏஜேவ ஒத்துக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? உன்னோட வார்த்தையை நீ காப்பாத்திட்ட, என்னோட வார்த்தையை நான் காப்பாத்துறேன். கரெக்ட் தானே? இப்ப என்ன பண்றோம்? லொகேஷன் சேஞ்ச். நாம பழைய இடத்துக்கு போறோம். ஓகேவா? இளைச்சிருப்பேன்னு பார்த்தா இன்னும் குண்டாயிட்ட. வாங்க செல்லம் போலாம்.